என் பெயர் திருமதி பாவனா அன்சாரி. எனவே தயவு செய்து என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள். பணிவாகவும் அமைதியாகவும் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். நான் ஒரு ஜைன மத குடும்பத்தில் பிறந்தேன். ஒரு இந்து சமூகத்தில் வாழ்ந்தேன். ஒரு தூய கான்வென்ட் பள்ளியில் கல்வி கற்றேன். பிறகு ஒரு முஸ்லிமை திருமணம் செய்தேன். இந்திய திருமணச் சட்டத்தின்படி நான் திருமணம் செய்து கொண்டேன். இப்போது நான் இஸ்லாத்தை எனது முழுமனதான மார்க்கமாக ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஆர்வமாகவும் ஆவலாகவும் காத்திருக்கிறேன். ஆனால் எனது சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை பற்றி நீங்கள் போதித்தவை, நீங்கள் சொன்னவை, என்னை அறிவொளி பெறச் செய்ததற்காக நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். நான் இன்று உண்மையில் மறுபிறப்பு எடுத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் எதை போதிக்கிறீர்களோ, நீங்கள் எதைச் சொல்கிறீர்களோ மற்றும் இஸ்லாத்தில் எது இருக்கிறதோ, என்னை மன்னியுங்கள். மக்கள் அதனை முழுமனதோடு பின்பற்றுவதை நான் காணவில்லை. அவர்கள் என்னை ஈர்க்கவில்லை. இதற்கு உங்களால் ஒரு தீர்வை வழங்க முடியுமா? ஏனென்றால் நீங்கள் இஸ்லாத்தில் அடிப்படைவாதம் பற்றி பேசும்போது அது நேர்மறையாக இருக்கிறது. நீங்கள் சகிப்புத்தன்மை பற்றி பேசும்போது அது நேர்மறையாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் நான் அப்படி காண்பதில்லை. எனவே தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள். சகோதரி ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். முதலில் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை வரவேற்கிறேன். அவர்தான் மறுபிறப்பு எடுத்ததாக சொன்னார். இஸ்லாத்தில் இதற்கு சரியான வார்த்தை என்னவென்றால் திரும்புதல். ஏனென்றால் நமது அன்பிற்குரிய நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுப்படி ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது முஸ்லிமாகவே பிறக்குகிறது. முஸ்லிம் என்றால் எல்லாம் வல்ல இறைவனிடம் தனது விருப்பத்தை ஒப்படைப்பவர் என்று பொருள். ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பத்தில் பிறக்கும்போது இறைவனிடம் சரணடைந்தவனாகவே இருக்கிறான். பிறகுதான் அவனது பெற்றோர்கள், பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சொல்வாக்கினால் அவன் நெருப்பை வணங்குபவனாகவோ அல்லது தவறான பாதைக்கு செல்லக்கூடும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே ஒருவர் மீண்டும் அந்த உண்மையான நம்பிக்கைக்கு திரும்பும்போது அதற்கு சரியான வார்த்தை மதமாற்றம் என்றோ மறுபிறப்பு என்றோ சொல்வதல்ல, அது திரும்புதல் என்பதுதான். எனவே சகோதரி, அமைதி மற்றும் இறைவனிடம் சரணடைதல் எனும் இந்த மார்க்கத்திற்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் கேள்வியை பொறுத்தவரை நீங்கள் உரைகளை கேட்டிருக்கிறீர்கள், இஸ்லாத்தை பற்றி படித்த விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஒரே ஆட்சேபனை என்னவென்றால் முஸ்லிம்கள், உங்களை பொறுத்தவரை பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த போதனைகளை பின்பற்றுவதில்லை. இதற்கான தீர்வு என்ன? சகோதரி, நான் உங்களுடன் உடன்படுகிறேன். பல முஸ்லிம்கள் பின்பற்றுவதில்லை என்பதில் நான் உங்களுடன் உடன்படுகிறேன். ஆனால் புள்ளி விவரங்களின்படி உலகிலேயே அதிகப்படியாக பின்பற்றப்படும் மார்க்கம் எதுவென்றால், நான் எண்ணிக்கையை பற்றி பேசவில்லை, ஒரு மதத்தை சார்ந்தவர்களின் தலைவர்களை மட்டும் எண்ணினால், முதலாவது கிறிஸ்தவம் சுமார் 2 பில்லியன், இஸ்லாம் 1.3 முதல் 1.4 பில்லியன் வரை. ஆனால் தனது மதத்தை உண்மையில் கடைபிடிப்பவர்களின் சதவீதத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் தான் முதலிடத்தில் உள்ளது. அதிகப்படியாக பின்பற்றுவது இஸ்லாம் தான். இருப்பினும் நான் உங்களுடன் உடன்படுகிறேன். எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் 1.3 பில்லியன் மக்களில் ஒரு சிறிய சதவீதம் பின்பற்றவில்லை என்றாலும் கூட மில்லியன் கணக்கான முஸ்லிம்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை என்பது உண்மையாக தெரியும். எனவே சகோதரி, இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு தயவு செய்து முஸ்லிம்களை பார்க்காதீர்கள். நான் எப்போதும் சொல்வது போல் ஒரு மதத்தை புரிந்து கொள்ள அந்த மதத்தை பின்பற்றுவர்களை பார்க்காதீர்கள். அதற்கு பதிலாக அந்த மதத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரங்களை பாருங்கள். தயவு செய்து என்னை பார்க்காதீர்கள். உங்களை சுற்றியுள்ள முஸ்லிம்களை பார்க்காதீர்கள். நான் உங்களுக்கு ஒரு கார் மற்றும் அதன் ஓட்டுநரின் உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு கார் எவ்வளவு சிறந்தது என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள். ஆனால் கார் ஓட்டத் தெரியாத ஒருவர் ஸ்டீரிங்கில் அமர்ந்து கொண்டு காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தி காரை சேதப்படுத்துகிறார். இப்போது நீங்கள் யாரை குறை கூறுவீர்கள்? காரையா அல்லது ஓட்டுநரையா? நீங்கள் ஓட்டுநரை தான் குறை கூறுவீர்கள். எனவே தயவு செய்து முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாதீர்கள். அதனால் தான் நாங்கள் முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் என இருவருக்குமாக இந்த உரைகளை வழங்குகிறோம். குறைபாடுகள் உள்ள முஸ்லிம்களை உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு வர நாங்கள் முயற்சிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் பெயரளவில் மட்டும் முஸ்லிம்களாக இருக்கலாம். அவர்களை மார்க்கத்தை பின்பற்றும் முஸ்லிம்களாக மாற்ற முயல்கிறோம். அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தின் செய்தியை வழங்குகிறோம். அப்போதுதான் நீங்கள் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒரு ஜெயின் குடும்பத்தில் பிறந்தாலும், உங்களை சுற்றி முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்தாலும், நீங்கள் ஒரு முஸ்லிமை திருமணம் செய்திருந்தாலும், ஆனால் இன்று இந்த உரையை கேட்ட பிறகு, இஸ்லாத்தை பற்றி அறிந்த பிறகு நீங்கள் மீண்டும் இந்த நம்பிக்கைக்கு திரும்ப வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னது போல் இதற்கு முன்பு வெறும் பெயருக்காக மட்டும் நீங்கள் அன்சாரி என்ற பெயரை சூட்டியிருக்கலாம். ஆனால் இன்று இந்த உண்மையான மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்ப வந்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். சகோதரி, இஸ்லாத்தை புரிந்து கொள்ள ஒரு முஸ்லிமை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு சிறந்த முன்மாதிரி இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான்.
இந்த வேதமான குர்ஆன் மற்றும் நபிகளாரின் பொன்மொழிகள் மனித குலத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை வைத்துள்ளன. முஸ்லிம்களை பார்க்காதீர்கள். சில முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்கு நெருக்கமாக இருக்கலாம், சிலர் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி இருக்கலாம். எனவே அதன் முதன்மை ஆதாரத்தை பாருங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை பின்பற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் அமைதி கிடைக்கும். Inshallah. Thank you very much.